ஜெய் தமிழ் சஹான்ஜி பேசுகிறேன். ஜோக் ஸ்பாட் சகானும் மாக்கானும். டே மாக்கான், எங்கடா போயிட்டு ஆனே காணோம், வாடா இன்னைக்கு ஜோக் ஸ்பாட்டில் ஏதாவது பேசணுண்டா, வாடா சீக்கிரம் வாடா. என்ன வரேன். ஏழைய தாயின் திருமகன் அவனுக்கு அவங்க டீமு கோல்மாலை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்குண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, ஹரியானாவில் எலெக்ஷன் வந்துச்சுல்ல. ஆமாம், அதில் தேர்தல் முடிவில் டவுட் வந்திருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஓட்டு போட்டிலாம் கொண்டாகன்னு சொல்லி கொண்டு வந்து எண்ணி பார்த்தா அங்கே தேர்தல் முடிவிலே வேறு மாதிரி இருக்குது. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நிருபர்கள் அந்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை பார்த்து கேட்டால் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்ல முடியாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு ஓப்பி அடிச்சிட்டு இருக்காங்கண்ணே. இப்படி இருக்குண்ணே நம்ம நாட்டில் அரசியல். டேய், அப்போவே சொன்னலடா, அவங்க கோல்மால் பண்ணி தாண்டா தொடர்ந்து உக்காந்துட்ருக்காங்கன்னு. நீ நம்பவே இல்லை. இப்போ பார்த்தியா, பட்டவர்த்தனை மாட்டிக்கிட்டானுங்க. டனுக்குனக்கா டனுக்குனக்கா. அண்ணே, இந்த திராவிட மாடல் கட்சிக்காரனுங்க நம்ம தமிழர்களுக்கு அவங்க தான் வந்து தமிழ் கற்று தர சொன்னாங்களே. நம்ம திருவள்ளுவருக்கு யார் தமிழ் கற்றுக் கொடுத்தா? இவங்களா கற்றுக் கொடுத்தானுங்க. டே, அவனுங்க அவங்களோட குறைய மறைக்கிறதுக்கு ஏதோ சொல்லி பொய் சொல்லி திரிகிறாங்கடா. விடுங்கடா டே. என்ன எலெக்ஷன் வரப்போகுது, அவங்க ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சிருச்சே. இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் ஏன்டா அவனுங்க நீட்டை இன்னும் முடிக்காமல் வச்சுருக்கானுங்க? நீட்டோட ரகசியம் என் கையில் இருக்குன்னு கதை விட்டாங்களே, அந்த கதையெல்லாம் என்னாச்சுன்னே? டே மாக்கான், அவனுக்கு ரீல் எப்போவே அருள் போச்சுடா. அதை விட்றா, வேற விஷயத்த பேசலாம். ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட். கடவுளை திணிக்காதீர்கள். எனது கடவுளை திணிக்காதீர்களா? ஆம், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சொந்த அனுபவத்தை இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றான். அவன் மீது எந்த கடவுள் தன்மையும் மதத்தன்மையையும் திணிக்காதீர்கள். ஆம், அவன் சுதந்திரமானவன், அவன் சாட்சிபூர்வமானவன், அவனுடைய இயல்பே சாட்சி தன்மையுடையதுதான். அதை அந்த மனிதன் அவனுடைய ஆணவ மனிதனால் மறந்துவிட்டு அலல்பட்டு கொண்டிருக்கின்றான். அவன் ஒரு மகா மறதி நோய்க்கு ஆட்பட்டு விட்டான். அந்த மகா மறதி நோயை சுட்டி காட்டத்தான் பல ஞானமடைந்த ஞானிகள் விழித்தெழு என்று அறைவுகோல் விடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நம் நாட்டில் ஒரு மனிதனுக்குள் ஒரு ஆத்மாவிற்குள் இன்னொரு ஆத்மாவை திணிக்க பார்த்தார்கள். அதை பற்றி தான் இன்று பேச இருக்கின்றேன். ஜே.கே. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, தியோபிசிக்கல் சொசைட்டி அன்னிபெசன்ட் அம்பியார் அவர்கள் ஒரு கடவுள் தன்மை உள்ள மனிதனை, ஒரு புனித ஆத்மாவை ஒரு சிறுவனுக்குள் திணிக்க பார்த்தது அந்த தியோபிசிக்கல் சொசைட்டி அன்னிபெசன்ட் அம்பியார் தலைமையில். ஆனால் இறுதியில் அந்த சிறுவன் வளர்ந்து அவனுக்குள் அந்த புனித ஆத்மா, கடவுள் தன்மை மிக்க ஆத்மா இறங்கும் நிலையில் அந்த சிறுவனின் ஆத்மா அனைத்தையும் உதறிவிட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், எந்த குரு பதவியும் வேண்டாம் என்று அதனை விட்டு விலகி விழித்தெழுந்து வந்தவர் தான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ற ஜே.கே.
திட்டமிட்டு ஒரு ஆத்மாவிற்கு இன்னொரு புனித ஆத்மாவை திணிக்க பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. இது அந்த ஜேகே என்ற சிறுவனின் ஆத்மாவை தற்கொலை செய்ய பார்த்தார்கள். ஆனால் அது நடக்காமல் இந்த பிரபஞ்சம் தடுத்துவிட்டது. ஆகையால் எந்த ஒரு மனிதனிடமும் ஒரு கடவுள் தன்மை கொள்கையோ மதத்தன்மையோ திணிக்காதீர்கள். அவனாகவே அவன் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். இந்த பிரபஞ்சம் தனி மனிதனுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் வழங்கித்தான் இந்த பூவெளியில் அவனை அவதரிக்க வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனை மறந்துவிட்டு அவன் மீது கடவுளையும் மதத்தையும் எதனையும் திணிக்காதீர்கள். அவன் சுதந்திரமானவன், சாட்சிபூர்வமானவன். அவனை இயல்பாக வாழவிடுங்கள். அவன் இயல்பாகவே வாழவிட்டால் அவனுக்குள் இருக்கும் அந்த புனிதத்தை அவன் கண்டுகொள்வான். இதை ஜூஜு கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய உள்ளார்ந்த பார்வையில் உணர்ந்து இந்த உலகிற்கு பறைசாற்றியிருக்கின்றார். ஆகையால் எதனையும், எந்த மதத்தையும், எந்த கடவுள் தன்மையையும், எந்த புனித ஆத்மாவையும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் திணிக்காதீர்கள். அது இந்த இயற்கைக்கு செய்யும் நீங்கள் துரோகம், இந்த பிரபஞ்சத்தை தன்மைக்கு செய்யும் துரோகம். ஆகையால் அவனை அவனாகவே வாழவிடுங்கள். அவனுடைய இயல்புடன் வாழவிடுங்கள். அதுதான் அவனை நீங்கள் மதிப்பதற்கு, தனி மனிதனை மதிப்பதற்கு சமம். இந்த சமூகம் இந்த தனி மனிதன் மீது ஏதோ ஒன்று திணித்து கொண்டே தான் இருக்கின்றது. மொழியை திணிக்கின்றது, மதத்தை திணிக்கின்றது, கடவுள் தன்மையை திணிக்கின்றது, அரசியல் திணிக்கின்றது. இதை அனைத்தையும் அந்த தனி மனிதன் எதிர்கொண்டு சமாளித்து அலல்பட்டு கொண்டிருக்கின்றான். அந்த தனி மனிதனை இயல்பாக அமைதியாக இருக்க விடுங்கள். அவனுக்குள் உள்ள உன்னதமான ஒன்று அதுவாகவே விழித்தெழுந்து அதனுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்திவிடும். அதுவரை அவனுக்கு சுதந்திரம் கொடுங்கள். உயர்ந்த உன்னதமான ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொள்ள ஷெஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.